அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் சில நேரம் கேட்பாங்க, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் தொடங்கி தேச பாதுகாப்பு விஷயத்தில் நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம், இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதையெல்லாம் அரசியலாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கின்னு மட்டமான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க, அதை பாருங்க. அதில் அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு நல்லெண்ண தூதுக்குழுக்கள் அதை அனுப்புகிறாங்க உலக நாடுகளுக்கு, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் கூடவே என்ன சொல்றாரு, இதற்கான காரணத்தை அவர் யூகிக்கின்றார். என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த விஷயத்தில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, மோடி பலகீனப்படுத்தப்பட்டு விட்டார். அடுத்தது இந்த பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் கூட்ட வேண்டும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை தவிர்க்க வேண்டும். இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த நல்லெண்ண தூதுக்குழு அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் யூகிக்கிறாராம். சரி, இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்றத இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க சில பேரும் ஒரு சில ஊடகவியலாளர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மை நிலவரம் அது கிடையாது. தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்றது எதை வச்சு சொல்றீங்க? பாருங்க, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கூட சப்போர்ட் பண்ணுது, சீனா, டர்க்கி, பங்களாதேஷ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கவில்லை. எவன் ஆதரவும் தேவையில்லை, தனியாளா நின்று தீவிரவாதத்தை முறியடிப்போம், நம்ம நாட்டு மீது தாக்குதல் தொடுப்பவர்களை ஒன்றும் இல்லாமல் அழித்தொழிப்போம் அப்படின்ற நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம். யாருடைய ஆதரவும் தேவையில்லை. இது வளர்ச்சி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இது ஏன் மற்றவங்க கண்ணை உறுத்துது அப்படின்னு தெரியல. அடுத்தது, பாகிஸ்தானுக்கு சீனா, பங்களாதேஷ், டர்க்கி, அமெரிக்கா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த சப்போர்ட்டு நியாயங்கிறீங்களா இல்லை அநியாயம்னு சொல்கிறீங்களா? அநியாயம் அப்படின்னா அப்போ உங்கள் கோபம் எல்லாம் அந்த நாடுகள் மேலே தானே இருக்கணும். என்னங்க, ஒரு தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணினுக்கிறீங்களே, இது நியாயமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த நாடுகளுக்கு எதிராக உங்கள் கோபத்தை காமிக்காம இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டீங்க இருந்தீங்க. அப்போது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. திருட்டு பையெல்லாம் ஒன்றா தான் சேருவான். அதுக்காக நல்லவனை பார்த்து பாரு, நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய், யாருமே உனக்கு சப்போர்ட் வரல அப்படின்னு சொன்னால் என்ன லாஜிக் இருக்கும் அதில்? அந்த மாதிரி தான் அண்ணன் திருமா அவர்கள் கேட்குறத பார்க்க முடியுது. சரி, இப்போ உலக நாடுகளுக்கு இந்த நல்லெண்ண தூதுக்குழுக்கள் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புறதுனால இந்த மோடி பலகீனப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படின்ற இமேஜ் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாரா? கூடவே சொல்றாரு, ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் அவர் தான் பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் மோடி அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டதாக ஒரு தோற்றம் அப்படின்னு. ட்ரம்ப் இன்னும் என்னென்னவோ சொல்லியிருக்கார். 1000 வருஷமா சண்டை நடந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் அண்ணன் திருமா அவர்கள் என்ன பதில் சொல்வார்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருந்ததா? அப்புறம் எங்கே இந்த சண்டை வந்தது? இது அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியலையா? ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு இதெல்லாம் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயோ யாரோ எடுத்து கொடுக்குற ஒரு சில பகுதிகளை மட்டும் பார்த்தா இப்படித்தான் ஏதாவது நம்ம பேசணும். இப்போது உலக நாடுகளுக்கு அனுப்புறதுனால மோடி அவர்களுடைய இமேஜ் பில்டப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால், சரிங்க, நீங்கள் யூகிச்சிட்டிங்கல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லை, அப்போது கூட்டணி கட்சி திமுக கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா திமுகவிலிருந்து கவிதாயினி கனிமொழி எம்பி அவர்களும் இந்த குழுவில் இருக்காங்கல்ல. மோடி அவர்கள் இமேஜை பில்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு நாம எப்படி துணை போகலாம் அப்படின்னு திமுக தலைமை கிட்ட சொல்லி கவிதாயினி கனிமொழி அவர்கள் அந்த டெலிகேஷன்லேருந்து வித்ரா பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைப்பாரா? அப்படி இல்லாமல் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா அப்போ யாருக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? உண்மையிலேயே பாருங்க, நான் இது மாதிரி யூகிச்சிருக்குங்க, இதுதாங்க கரெக்ட் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்போ உடனடியாக திமுக தலைமை கிட்ட பேசி, இல்லை அவர் இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிக்குது இன்டர்நேஷனல் லெவலில், அதனால நாமெல்லாம் இந்த டெலிகேஷனில் பங்கெடுக்கவே கூடாது, முதல்ல நீங்கள் கவிதாயினி கனிமொழி போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் தைரியம் இல்லையா? பயமா? அடுத்தது பார்லிமெண்ட் செஷன். இந்த பாருங்க, பார்லிமெண்ட் செஷனை கூட்டுவதா இல்லையா அப்படின்றத ஆளுங்கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள அனுப்பினாங்க அப்படின்றதெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாது. ஏன் இப்போ இவங்கெல்லாம் தூதுக்குழுக்கள் வெளில போயிருக்கும் போது ஒரு பார்லிமெண்ட் செஷனை கூட்ட முடியாதா? ஆளுங்கட்சி நினைச்சா நிச்சயமா செய்யலாம். அதனால அதுக்காகத்தான் இவங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றது, இத்தனை வருஷமா ஒரு எம்பியாக இருக்கின்றார் அண்ணன் திருமா அவர்கள், அவருக்கு இந்த நடைமுறையெல்லாம் தெரியாதா? இல்லை வெறும் அரசியல் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரா? என்ன காரணம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நண்பர்களே. அடுத்தது காங்கிரஸ் கட்சி.
இதில் அண்ணன் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அவங்க மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும். கரெக்ட். சசி தரூர் காங்கிரஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, இந்த பாரத நாட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் அவர் போறாரு. அந்த தூதுக்குழுக்களில் போறாங்க இல்லையா, அதில் மொத்தம் 7 குழுக்களில் 2 குழுக்களுக்கு பாஜக எம்பிக்கள் தலைவராக இருக்கின்றார்கள், 2 குழுக்களுக்கு அந்த என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு குழுவுக்கு சசி தரூர், ஒரு குழுவுக்கு கனிமொழி அவர்கள், இன்னொரு குழுவுக்கு சுப்ரியா சுலே அவர்கள். இந்த 3 பேர் தலைவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 3 பேருமே புள்ளி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? ஸோ ஈக்குவலா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். 4 பேர் அந்த பக்கம், 3 பேர் இந்த பக்கம் அப்படின்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? மனசாட்சிப்படி செயல்பட வேண்டும், அரசியலாக்கக்கூடாது அப்படின்னா அரசியலாக்குறது ஜெயராம் ரமேஷ் தான். சசி தரூரோ இல்லை கனிமொழி அவர்களோ சுப்ரியா சுலே அவர்களோ கிடையாது. இப்படி வெளிநாட்டில் போயிட்டு என்ன அரசியல் பண்ண போறாங்க? ஒருவேளை இந்த டர்க்கியில் கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிச்சா மாதிரி காங்கிரஸ் தரப்பிலிருந்து போகிறவங்க மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்கே எதுவும் கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றாங்களா? எனக்கு இன்னும் இதுதான் அரசியலாக தெரியுது. வேற என்ன அரசியல் இருக்க முடியும்? மற்ற நாடுகள் கிட்ட போயிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, எதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம், பாகிஸ்தான் என்னென்ன மாதிரி எல்லாம் தீவிரவாதிகளுக்கு துணை போகின்றது, இப்படின்ற விஷயங்களை விளக்கறதுக்காக நம்ம போகிறோம். சரி, ரைட்டு. இதில் இன்னொரு ஒரு காரணமும் இருக்கின்றது. நாளைக்கு மறுபடியும் பாகிஸ்தான் வாலாட்டினால் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும். அன்னைக்கு யாரும் என்னங்க நீங்கள் இப்படி போட்டு நாசம் பண்ணீங்களே பாகிஸ்தான் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. பாருங்க, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், பாகிஸ்தான் அந்த FATF கிரேட் லிஸ்ட்லேருந்து தூக்கினது தப்பு, அதை மறுபடியும் போடணும்னு வேற நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்க பாகிஸ்தான் அங்கே பெரிய மாதிரி ட்ரம்ப் பெருசாக சொன்னார், நாங்கள் சீஸ் ஃபயரை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க அவர் அனௌன்ஸ் பண்ண 3 மணி நேரத்திலே வயலேட் பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அதுக்கப்புறமும் ஒரு தடவை வயலேட் பண்ணாங்க, அப்பவும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும்? ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், இனி ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் பதிலடி பெருசாக இருக்கும் அப்படின்னு. அதைத்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காகவும் இந்த நல்லெண்ணெய் தூதுக்குழு பயன்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சசி தரூர் அவர் இந்த வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கினது தப்பு அப்படின்ட்டு கேரளா காங்கிரஸ்லேருந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். நான் கேட்குறேன், நீங்கள் 4 பேர் லிஸ்ட்டு கொடுத்தீங்க, சரி, அந்த லிஸ்ட்டில் இல்லாத சசி தரூர் அவர்களை கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அது பாருங்க, சசி தரூர்லாம் லாய்க்கு இல்லைங்க, அவராலெல்லாம் இந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அது சொல்ல மாட்டாங்க. KPCCயில் என்ன சொல்கிறாங்க, அவர் எவ்வளோ திறமை வாய்ந்தவர் தெரியுமா, UN ஒர்க் பண்ணியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு தெரியுமா, கூடவே அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும், இதுக்கு ஏன் போனார் அப்படின்னா, அவர் நிஜமாகவே டேலண்டட் அப்படின்னு சொன்னால், அப்போ அப்படிப்பட்ட ஒரு எம்பியை மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்துக்கின்றது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அவர் அக்செப்ட் பண்ணது தப்பு அப்படின்னா ஏன் இப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேன், சசி தரூர் போகக்கூடாது, போனால் அது கட்சி விரோத நடவடிக்கை செய்ய முடியுமா? செஞ்சு பாருங்களேன். அப்போது அரசியல் செய்வது மறுபடியும் புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள். எந்த விஷயத்தில் அரசியல் செய்யறது அப்படின்னு ஒரு விவசாயே கிடையாதா? நாடு ஒன்றாக இருக்கின்றது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த 7 குழுக்களில் எதிர்கட்சி எம்பிக்களையும் சேர்த்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளப்பட்டார். இதுதாங்க ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது. அதை விட்டுட்டு அன்னைக்கு யாராவது பாஜகவில் சொன்னாங்களா, இன்னும் நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு வாஜ்பாயை சொன்னாங்களா? ஸோ இந்த மாதிரியான தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்சி வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காகத்தான் இந்த தூதுக்குழு. ஒருவேளை அப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பு. எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் சொல்கிறாங்களா? இதில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, ராகுல் காந்தி சொன்னார் காங்கிரஸில் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க அப்படின்னு, இப்போ தான் தெரியுது அப்படின்னு. உங்களுக்கு என்னங்க வந்தது? கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர் கட்சிகள். நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதா, நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதா அப்படின்னு ஒத்துருக்கு பயங்கரமாக சண்டை போட்டுனுக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச காங்கிரஸ் கட்சியில் ஸ்லீப்பர் செல் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் வெக்கம் இல்லாமல் 2 பேரும் நேஷனல் லெவலில் ஒரே கூட்டணின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்படிங்க இது பொருந்தும்? திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து அங்கே வெஸ்ட் பெங்காலில் போட்டி போடுவீங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து, ஆனால் நாங்கள்லாம் ஒரே கூட்டணின்னு சொல்லுவீங்க. கேரளாவில் ஒருத்தருக்கு அடிச்சுப்பீங்க. அந்த பக்கம் பாலக்காட்டில் சண்டை போட்டிங்கன்னு இந்த பக்கம் கோயம்புத்தூரில் 2 பேரும் ஒன்றா திமுக ஓட்டு கேட்டிங்கன்னா ஓடி போவீங்க. இதை ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கணும்.
இந்த காமெடி எல்லாம் பார்க்குற எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்க ஸ்லீப்பர் செல் அப்படின்னு. காங்கிரஸில் ஸ்லீப்பர் செல் இருந்துட்டு போனால் உங்களுக்கு என்ன வந்தது? சந்தோஷப்படணும். அப்பா, காங்கிரஸ் கட்சி இனிமேல் ஜெயிக்கவே முடியாது, அடுத்து வருகின்ற தேர்தலும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் 3 முறை தொடர்ந்து அப்படின்னு பெருமைப்பட்டுக்க வேண்டியது தானே. ஏதோ வெஸ்ட் பெங்காலில் விட்டாலும் ஒரு சின்ன ஸ்டேட்டு கேரளாவில் பாருங்க நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்றோம் அப்படின்னு பெருமைப்படுவீங்களா? அதை விட்டுப்பட்டு ஐயோ காங்கிரஸ் கட்சியில் ஸ்லீப்பர் செல் இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுனுக்கிறீங்க. சொல்லப்போனால் நீங்கள் தான் சீனாவோட ஸ்லீப்பர் செல்லோ அப்படின்னு இப்போ ஜனங்க சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் மற்றவங்களை பற்றி குறை சொல்லி நிற்கிறீங்க. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சி சார்பில் யூசுப் பத்தான் எம்பி அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎம்சியில் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை நாங்கள் அவரை அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க. காரணம் கேட்டால் நீங்கள் யார் நாமினேட் பண்ணுறது? நீங்கள் எதிர்கட்சிகளோடலாம் இணைந்து பேசி இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா நாங்கள் இன்னார் அப்படின்னு நாமினேட் பண்ணியிருப்போம். எங்கள் கட்சியிலேருந்து யார் வரணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் துபாயில் யாரையோ ஆப்ரேட் பண்ண விட்டாங்களே அந்த எம்பி அவங்கள அனுப்பிச்சிருக்கலாமா? இல்லை, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? யூசுப் பத்தான் அவர்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர், அவரை நாமினேட் பண்ணால் அப்போது முதல்ல சொன்ன மாதிரி தான் இல்லை அவர் இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டார், அவர் பந்து வீசுவதற்கு மட்டும்தான் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாரே தவிர இந்த மாதிரி டெலிகேஷன்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அவருக்கு பதிலாக இவங்க அப்படின்னாது யாரையாவது நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா இது என்ன நொண்டி குதிரைக்கு சரிக்கினது சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இதை அனுப்புறதுல இஷ்டம் இல்லை. என்ன காரணங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஏதாவது ஒரு சாக்கு வேணுமே அப்படின்றதுக்காக சரி அப்போ நீங்கள் புள்ளி கூட்டணியில் வெஸ்ட் பெங்காலில் இல்லாட்டாலும் நேஷனல் லெவலில் ஒரே கூட்டணியில் தான் இருக்கீங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, என்னங்க உங்களை கேட்காம சசி தரூரை நாமினேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கீங்க, நீங்களும் வித்ட்ரா பண்ணுங்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம முதலமைச்சர் வெஸ்ட் பெங்கால்லாம் போயிட்டு வந்தார்ல, நேராக இங்கே முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் இப்போ சமீபத்தில் கூட இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கிற நிறைய மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதே மாதிரி நீங்களும் கடிதம் எழுதுங்க. இல்லை இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் உங்கள் எம்பி அனுப்பாதீங்க அப்படின்னா அது சொல்லுங்கள். இப்படி ஒரே கூட்டணின்றது ஆளாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா கூட்டணின்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா? அதில் ப. சிதம்பரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி எந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்ன கேட்டால் கார்த்தி பி. சிதம்பரம் அவர்களை கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. புள்ளி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பதவி நாற்காலியில் நாம் உட்காரணும். அதுக்கு எந்த விலை கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தேச பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை மக்கள் ஒற்றுமையாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. நாங்கள் பதவிக்கு வந்தால் போதுங்க. இதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோள். இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பங்களாதேஷ். இவங்க ஏற்றுமதி பண்ணுவதற்கு அந்த 2 போர்ட் மட்டும்தான் இப்போ ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. லேண்டு வழியாக வருவதை தடை செய்திருக்கின்றார்கள் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 மில்லியன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பங்களாதேஷ் பார்த்தீங்களா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு தான் பண்ணுவோம். இந்தியா தரப்பில் க்ளீனாக சொல்லிட்டாங்க. இது ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் எங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி ஆஃபர் பண்ணுறீங்களோ அதையே தான் நாங்களும் உங்களுக்கு பதிலுக்கு பண்ணுவோம், எக்ஸ்ட்ராலாம் பண்ண முடியாது அப்படின்னு. கூடிய விரைவிலேயே எதிர்பார்க்கலாம். இங்கே பங்களாதேஷுக்காக கதறி எழுது போஸ்ட் போடுறவங்க நிறைய பேர் வருவாங்க, சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடுவாங்க பங்களாதேஷை பழி வாங்குகின்றது அப்படின்னு. அநேகமாக அண்ணன் சீமான் அவர்கள் மறுபடியும் இதுக்கு கூட சொல்லலாம், பார்த்தீங்களா பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்றதுனால மோடி அரசாங்கம் பழி வாங்குகின்றது அப்படின்னு ஒரு பெருசாக ஒரு ட்வீட் போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டில் இருக்கவங்கள பற்றி தான் அவர் பெருசாக கவலைப்படுறாரு. நம்ம நாட்டில் இருக்கவங்கள பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை திரள் நிதி அங்கேருந்து தான் அதிகமாக வருதோ அது தெரியலங்க. நம்ம தூண்டு நாடு பாகிஸ்தானோட போட்டி போட்டுக்கின்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்க ஒரு நாடு, அவங்க நம்மளை டிக்டேட் பண்ணுறது அப்படின்னா என்ன திமிரு இருக்கும் அவங்களுக்கு? பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? சரி ரைட்டு, அப்போ பாகிஸ்தானோடைய நீங்கள் டீல்லாம் வச்சுக்காங்க. எந்த பாகிஸ்தான்? உங்கள் நாட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி உங்கள் நாட்டு மக்களை எல்லாம் அடிமைகளாக நடத்தியது தான் பாகிஸ்தான். அதனால தான் அந்த அடக்குமுறையிலேருந்து வெளில வரணுன்றதுக்காக இந்தியா உதவி பண்ணதுனால தான் நீங்கள் இன்றைக்கி தனி நாடாக இருக்கீங்க. இத்தனை வருஷமாக பாகிஸ்தானோட எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஆஹா அப்படின்னு இணைஞ்சு நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் அவங்களோடையே இருங்க, எங்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதில் என்ன தப்பு இருக்குது? அடுத்தது பாகிஸ்தானில்
ஒரு முக்கியமாக தேடப்பட்டு வந்த ஒரு தீவிரவாதி சஃபியுல்லா அப்படின்றவர். அவர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கின்றது. யார் அந்த மர்ம நபர்கள் அப்படின்லாம் கேட்காதீங்க. மர்ம நபர்கள்னு சொல்லிட்டாலே மர்ம நபர்கள் தான். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த மர்மமே இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேட்டை ரொம்பவே நடந்துட்டு வருது சமீப காலமாக. அந்த மர்ம நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கிடையில் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க பாகிஸ்தான் ஆர்மியோடைய ஆர்மர்டு பர்சனல் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, கவச வாகனங்கள், அதையெல்லாம் நாங்கள் தகர்த்து விட்டோம் அப்படின்னு வேற ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்டு இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் அவங்க வேற கிளைம் பண்ணியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டர் அவர் சமீபத்தில் இந்தியா வந்துட்டு போனாருங்க. இப்போ அங்கே பக்ராம் ஏர்பேஸ் அதை இந்தியாவுடன் கூட்டு முயற்சியில் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கின்றது. அந்த பக்ராம் ஏர்பேஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஃபேவரட் ஏர்பேஸ். அங்கே நம்ம இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஃப்ரண்ட் அட்டாக்கு, 2.5% அட்டாக்கு இப்படிலாம் பாகிஸ்தான் கனவு கண்டது. ஆனால் ஒரு 3 இல்லை 4 அட்டாக்கை சமாளிப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக வேண்டும். விடுங்க, சிங்கிள் பாயிண்ட் அட்டாக்கே அவங்களால சமாளிக்க முடியல, அப்புறம் தானே 2, 3, 4க்கெல்லாம் போகிறது அப்படின்றீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா IMF கடுமையான 11 கட்டளைகளை விதித்திருக்கின்றது அந்த லோன் டிஸ்பர்சலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்தவொடனே மறுபடியும் பழையபடி தான் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேர்ல்டு பேங்க், IMF அப்படின்றது பாகிஸ்தானுக்கு லோன் கொடுத்துக்குது, எவ்வளோ கண்டிஷன் போட்டுக்கிறாங்க, என்ன எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்களா அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே சில பேர் பார்த்தீங்களா இவ்வளோ கட்டளைகள்னு. இதை பாருங்க, இந்த கட்டளைகள்லாம் பாகிஸ்தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணாது. எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஏதாவது விலை ஏற்றணும் அப்படின்னா IMF தலையில் பழிய போட்டுட்டு பாருங்கள் அந்த கரண்ட் சார்ஜ் இதெல்லாம் விலை ஏற்றிட்டோம், கேஸ் ப்ரைஸ் இதெல்லாம் விலை ஏற்றிட்டோம், பெட்ரோல் ப்ரைஸ் விலை ஏற்றிட்டோம், நாங்கள் என்ன பண்ண முடியும் IMF கண்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுக்கு அங்கே சான்ஸே கிடையாது. ஏன்னா கொடுக்குற பணத்தை ஆர்மிக்கு அம்யூனிஷன்ஸ் புதுசாக வாங்கலாமா, இல்லை ஃபைட்டர் கிராஃப்ட் வாங்கலாமா, அதில் நமக்கு எவ்வளோ கட்டிங், இதுதான் அங்கே இருக்கவங்க யோசிப்பாங்களே தவிர மக்களை பற்றி அவங்க யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், பாகிஸ்தான் மக்களை பற்றி பாகிஸ்தானில் இருக்க ஆட்சியாளர்களோ மிலிட்ரியோ யோசிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் தான் ரொம்ப யோசிச்சுன்னுக்கிறாங்க. அதுலேயும் இங்கேருந்து சில பேர் பாகிஸ்தானுக்கெல்லாம் போயிட்டு வாட் யூ திங்க் அபவுட் சவுத் இந்தியா அப்படின்னு, என்ன விளக்கு என்ன, வாட் யூ திங்க் அபவுட் இந்தியான்னு கேட்டால் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன சவுத் இந்தியா? அங்கே போயிட்டு பார்த்தீங்களா, பாகிஸ்தானியர்கள்லாம் நல்லவர்கள், எங்களுக்குள்ளே ஹேட் கிடையாது, லவ் மட்டும்தான் அப்படின்னு. இப்போ இதில் ஒரு யூடியூபர் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ISI ஹேண்ட்லரோட தொடர்பில் இருந்திருக்காங்க. மேபி ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் மீது கைது செய்திருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் இதில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ் பாகிஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் போயிட்டு வரீங்க எனக்கு புரியல. ஏதோ ஒரு சுவிட்சர்லாந்து போகிறோம், இல்லை ஒரு அமெரிக்கா போகிறோம், யூரோப் போகிறோம் அப்படின்னா கூட ஓகே, அங்கே என்னென்ன மாதிரி வளர்ச்சி இருக்கின்றது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. பழங்கால நினைவு சின்னங்களாகட்டும், இல்லை மற்ற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை ஷோகேஸ் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாகிஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வராங்கன்னு எனக்கு புரியல. இதுவே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அத்தோடு இல்லாமல் அங்கே போயிட்டு பாகிஸ்தான் புகழை பாடிக்கொண்டிருப்பது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து எவனாவது இந்தியாவுக்கு பாருங்க இந்தியா அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வளர்ச்சி அடைந்துள்ளது, இந்திய மக்கள்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க இப்படின்னு எவனாவது சொல்லின்னு இருக்கிறானா? இங்கே இருக்கவனுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி புத்தி வருது அப்படின்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் இந்த நேரத்திலேயாவது இந்த மாதிரியான அதை காட்டி கொடுக்குற சக்திகள் அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நாடு உருப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரைட்டு, அங்கேயே நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருங்க. இதைத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார். நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னு உடனே கபால்னு மனோ தங்கராஜ் அவர்கள் களத்தில் குதிச்சிட்டார். பார்த்தீங்களா, அந்த மத வெறி அவருக்குள் கூடி புகுந்துள்ளது பாஜகவுக்கு போன உடனே அப்படின்னு. ஏங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன், மனோ தங்கராஜ் அவர்கள் திமுகவில் தானே இருக்காரு. சரி, இப்போ திமுகவில் இருக்கிற ஒருத்தர் அதிமுகவை பாராட்டி ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அதிமுகவை பாராட்டுறோன்னா நீ அதிமுகவை போக வேண்டியது தானே, ஏன் திமுகவில் இருக்க அப்படி தானே கேட்பீங்க. அதைத்தான் நயினார் நாகேந்திரன் சொல்லிக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னா பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எங்கே மதவாதம் வந்ததுன்னு எனக்கு புரியல. அது எப்படிங்க, கட்சி மட்டும் வசதி, அங்கேருந்து மட்டும் நீங்கள் அடுத்த கட்சிகளை பாராட்டக்கூடாது, ஆனால் நாட்டில் உட்காந்துன்னு எதிரி நாட்டை பாராட்டலாம் அப்படின்னா இல்லையே, எங்கேயோ உதைக்குது.
சரி, எங்கேயோ உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம்? நாம் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் என்னைக்கு அதை நம்ம நினைவுக்கு கொண்டு வரணுமோ, அந்த 5 வருஷத்துக்கு ஒரு நாள் வருது பாருங்க, அன்னைக்கு அதை நினைவுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம அப்படி புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.